இன்றைக்கி குக்கிங் ப்ளஸ் கார்டனிங் வீடியோ ரெண்டும் சேர்த்து பார்க்க போகிறோம். இது பாருங்கள், ஒரு சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு சப்பாத்தி குருமாவும் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை. என்கிட்ட சோம்பு இல்லை, சோம்பு இருந்தால் சோம்பு போட்டுக்குங்க. அடுத்து வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு பாதி காலிஃப்ளவரும் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதை வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி வெங்காயம் போடணும். நான் வெங்காயம் போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் அடுத்து நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து வதங்கினதும் நம்ம காயை வந்து போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடயே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு குருமா தாங்க. காய் மட்டும் கட் பண்ணி வச்சிட்டா போதும், ஒரு 5 நிமிஷம் தான், சட்டுன்னு வந்து இந்த குருமா ரெடி ஆயிடும். இனி வந்து காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா ஒரு 2 சில்லு தேங்காய் இருந்தால் போதும். இந்த தேங்காயோடவே நம்ம கொஞ்சம் வந்து கசகசா போடுறேன். இதோட வந்து ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி போடுறப்ப வந்து குருமா வந்து கெட்டியாகும், அதுக்காக நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. வந்து ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த அரைச்சதை வந்து அந்த குருமாவில் ஊற்றிடலாம். இனி வந்து இந்த தண்ணி ஓரளவு கொஞ்சம் நல்லா சுண்டி கொஞ்சம் கிரேவியாட் ஆகட்டும். அவ்வளோதான், இனி இந்த குருமா வந்து ரெடி. நம்ம சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் நல்லா லூஸாக ஏற்கனவே பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இந்த குருமாவுக்கு தேவையான அளவு இந்த இடத்துல வந்து உப்பு பார்த்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், குருமா ரெடி. நீ வந்து சப்பாத்தி போட்டுடலாம். என்ன சப்பாத்திக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரில அப்படின்னா இந்த குருமா வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை விட ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். சப்பாத்தி வந்து நல்லா லேசாக தேய்ச்சி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், சப்பாத்தி வந்து ரெடி. கையோடு நம்ம வந்து இதை தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா சுத்தமாக இருக்கும். இல்லைன்னா இது அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளும் அதை கண்டுக்க மாட்டோம். கையோடு வந்து அதை க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான், இங்கே பாருங்கள், சப்பாத்தி சுட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வேலை செஞ்ச மாதிரியே இருக்காது, டக்குன்னு இந்த வேலை எல்லாமே முடிச்சிடலாம். சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. செம்ம சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து நம்ம கார்டனிங் வீடியோங்க.
இது பாருங்கள் செர்ரி டொமேட்டோ அப்படியே நிறைய அப்படியே இப்போ தான் குட்டி குட்டியாக பிஞ்சு வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து சாலட் இந்த மாதிரி இதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பழம் பாருங்களேன் அப்படியே சும்மா குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. இன்றைக்கி ஒரு 4 பழம் பழுத்திருக்கு, அதை எடுத்துக்கலாம். பிஞ்சே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சீடெல்லாமே வெளியில் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது, அந்தளவுக்கு இருக்குது. அடுத்து பாப்பாங்க 2 பேரும் தான் இன்றைக்கி அறுவடை செய்கிறாங்க. இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி சூப்பராக வரும். பாரு எடுத்துட்ருக்காங்க. ஒரு 2 நாள் விட்டு எடுத்தோம்னா ஒரு இந்த கூடை நிறைய வந்து தக்காளி நமக்கு கிடைக்கும். இந்த பக்கம் வந்தாலே நான் தான்னு 2 பேரும் இது தக்காளியை பறித்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ சண்டை கட்டிக்கிட்டு வருவாளுங்க. ஆளுக்கு ஒரு சைடாக விட்டாச்சு. நீ அங்கிட்டு எடு, நீ இங்கிட்டு எடுன்னு விட்டாச்சுங்க. பாருங்கள் தக்காளி எவ்வளோ சூப்பராக பழுத்துருக்குன்னு. நம்ம கத்திரி செடியிலையும் பார்த்திங்கன்னா காய் அப்படியே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்களேன், இது வந்து கொத்து கத்திரிங்கிறதுனால அப்படியே கொத்து கொத்தாக நிறைய காய் காய்ச்சிட்ருக்கு. இன்றைக்கி வந்து நீளமாக இருக்கிற ஒரு 2 காய் எடுத்துடலாம். மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே கொத்தாக தொங்குதுன்னு. ஒரு கொத்து எடுத்தோம்னா போதுங்க, ஒரு பொரியலே செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஃபுல்லாக அப்படியே காய் நிறைய கொத்து கொத்தாக அழகழகாக காய்ச்சி தொங்குது. இந்த மாதிரி நீல கத்திரியை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ தக்காளி இன்றைக்கி வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பழம் மட்டும். அப்புறம் 2 கத்திரிக்காய். அவ்வளோதாங்க இந்த வீடியோ.